என்ன சொல்றது? இல்ல பழைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதனால ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றது. அதை நாங்க இங்க பேக் எண்ட்ல டெலீட் பண்ணிக்கலாம் சுவாமி. ஓ இப்ப ரெக்கார்ட் ஆயிடும். சரிங்கம்மா. நமஸ்காரம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. கிளாஸ் ஆரம்பிச்சு சொல்லுமா. எழுதிட்டியா? சரி. இப்போ நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டே வந்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறமா இன்றைய பாடம் பார்க்கலாம். சரியா? சரி. இப்போ நான் உங்க எல்லாரையும் பரீட்சை பண்றேன். முதல்ல ஸ்வராட்சரங்கள் எழுதி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வெஞ்சனாட்சரங்கள், அதுக்கப்புறமா புது பாடம். சரியா? சரி. இப்போ முதல்ல எனக்கு சரியா கேட்கலையே. ஆரம்பிக்கலாம், பாடம் ஆரம்பிக்கலாம். சரியா? சரி. இப்ப நல்லா லிசன் பண்ணுங்க. இப்ப நான் கேட்கிறவாள்லாம் சொல்லிட்டே வரணும். சரியா? ஆதித்யா சொல்லுப்பா. சரி. அனிருத் நீ சொல்லுப்பா. அனிருத். சரி. அபிக்னதா. அபிக்னதா சொல்லுமா. அபிக்னதா. அபிக்னதா நான் பேசுறது கேட்கறதா? இந்த அக்ஷரம் சொல்லு. சரி. தயா நாராயணன் இந்த அக்ஷரம் சொல்லுமா. நல்லா சொன்னமா. அடுத்தது ஹரிப்பிரியா இந்த அக்ஷரம் சொல்லுமா. சரி, வெரி குட். கேசவ் இந்த அக்ஷரம் சொல்லுப்பா. நல்லா சொல்லப்பா. அடுத்தது கிருதஜன். ரெடியா இருக்கியா? நீ சொல்றியா? சரி. நீ சொல்ல வேண்டிய அக்ஷரம் சொல்லுப்பா. நல்லா சொன்னப்பா. மான்யா நீ சொல்லுமா. வெரி குட். அடுத்தது ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி சொல்றியா? சொல்லுமா. சரியா? சரியாடி. நல்லா சொன்னமா. அடுத்தது இப்ப குழந்தைகள்ல வேற யாராவது நான் விட்டுட்டேனா? எல்லாரையும் கேட்டனா? சரி. அடுத்த அக்ஷரம் ஆதித்யா சொல்லணும். சரியா? ஆதித்யா. ஐ இல்ல ஆதித்யா, ஏ சொல்லு. ஏ நல்லா சொன்ன ஆதித்யா. அடுத்தது அனிருத் சொல்றியா? அனிருத் இந்த அக்ஷரம் சொல்லு. அனிருத் ஐ சொல்லு. ஐ. அனிருத் சொல்லுமா. ஐ. நல்லா சொன்னமா. அடுத்தது அபிக்னதா நீ சொல்றியா? இந்த அக்ஷரம் சொல்லுமா. ஓ நல்லா சொன்னமா. அடுத்தது தயா நாராயணன் நீ சொல்றியா? இந்த அக்ஷரம் சொல்லுமா. ஔ நல்லா சொன்னமா. அடுத்தது ஹரிப்பிரியா சொல்றியா?
இந்த அக்ஷரம் சொல்லுமா? ஆம், என்ன சொன்ன ஹரிப்பிரியா? அடுத்தது கேசவ் எஸ்எம் சொல்றியாப்பா? இது என்ன அக்ஷரம் கேசவ்? ஆஹா, என்ன சொல்லிடுங்க. இப்போ நீங்க சொன்னது எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிருக்கீங்க, 100 out of 100 எல்லாருக்குமே. சரியா? இப்போ ஸ்வராட்சரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வியஞ்சனாட்சரங்கள். பார்க்கலாமா? சரி, வெரி குட். சரி, இப்ப வந்து கிருத்தஜ்ஞன் நீ சொல்லும்பா. கிருத்தஜ்ஞன், இந்த அக்ஷரம் நான் சொல்லி கொடுத்தேன், இது என்ன அக்ஷரம்? யாருமா பேர் என்னம்மா? அடடே சரையு, நான் யாரும் பெரியவா இருக்கான்னு நினைச்சிருந்தேன். சரையு, வெரி குட். அதுல சரையு ஐயங்கார்னு இருந்ததா? நான் பெரியவான்னு நினைச்சிருந்தேன். சரியா? சரையு நீ சொல்றியா? சரி, இந்த அக்ஷரம் என்ன அக்ஷரம் சரையு? இந்த அக்ஷரம் நீ வாசிச்சிருக்கியா? நான் பேசுறது கேக்குறதா சரையு? சரி, கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? இந்த அக்ஷரம் வந்து க. க சொல்லு. வெரி குட், நான் சொன்னேன். அடுத்தது தயா நாராயணன் சொல்றியாமா? தயா நாராயணன், இது என்ன அக்ஷரம் சொல்லுவா? தயா நாராயணன் நல்லா அழிச்சு சொன்னிய, வெரி குட், நல்லா சொன்னேன். அடுத்தது ஹரிப்பிரியா, கே ஹரிப்பிரியா சொல்றியா? இது என்ன அக்ஷரம் ஹரிப்பிரியா? க. க என்ன சொன்னம்மா? வெரி குட். அடுத்தது கேஷவ், கேஷவ் சொல்றியா? இது என்ன அக்ஷரம் கேஷவ்? நல்லா சொன்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். அடுத்தது கிருத்தஜ்ஞன், ரெடியா? கிருத்தஜ்ஞன், கிருத்தஜ்ஞன் சொல்றியா? சொல்லு. வெரி குட், நான் சொன்னேன். அடுத்தது மான்யா, ரெடியா இருக்கியா? மான்யா நீ சொல்றியா? மான்யா கேக்குறதா நான் பேசுறது? இது என்ன அக்ஷரம் சொல்லு மான்யா? இந்த அக்ஷரம் ச. வெரி குட், ச, ரைட் ஆன்சர், 100 out of 100. நல்லா சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்ரீநிதி, ரெடியாமா? ரெடி அடியேன். ஸ்ரீநிதி, இது என்ன அக்ஷரம் ஸ்ரீநிதி? வெரி குட், நல்லா அழிச்சு சொன்ன பாருங்க. வெரி குட், 100 out of 100, வெரி குட். அடுத்தது வந்து அவ்வளவுதான், குட்டி பசங்க எல்லாருமே முடிச்சாச்சு. இப்ப திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆதித்யா, ரெடியா இருக்கியா? ஆதித்யா, இது என்ன அக்ஷரம் ஆதித்யா? கரெக்ட், ஜ. ஜ சொல்லு. ஜ. ஜ, வெரி குட், நல்லா சொன்னம்மா. அடுத்தது அனிருத், ரெடியா இருக்கியா? அனிருத், அனிருத், எஸ் அனிருத், ரெடியா இருக்கியா? இது என்ன அக்ஷரம் அனிருத்? ஜ, வெரி குட், ஜ, நல்லா அழித்து சொன்ன அனிருத், நல்லா சொன்னேன். அடுத்தது அபிக்னதா, ரெடியா? அபிக்னதா, இந்த அக்ஷரம் என்ன அக்ஷரம் அபிக்னதா? வெரி குட், நீங்க சொன்ன அபிக்னதா, வெரி குட். எல்லா பசங்களுக்குமே 100 out of 100. இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த டாபிக். சரியா? தேர்ட் லைன் நம்ம ஒண்ணு சொல்லி தரல இல்லையா? தேர்ட் லைன் இப்பதான் சொல்லி தர போறோம். கரெக்டா?
தேர்ட் லைன் சொல்லி தந்தாச்சா இல்லையா? சொல்லி தந்தாச்சு அடியேன். என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? சொல்லி தந்தாச்சா? அப்போ வெரி குட். சரி, இப்போ தேர்ட் லைன்ல இருந்து இப்போ ஒரு கேர்ள் சரையு வந்திருக்கா இல்லையா, புது பொண்ணு இல்லையா, அந்த கேர்ளுக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்த கேர்ளுக்காக திருப்பி நம்ம ஒரு தடவை சொல்லலாம். சரையு, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய அந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸா இருக்கு சரியா? உனக்கு ஸ்ரீமதி அம்மா அனுப்புவாங்க, அந்த வீடியோஸ் நீ பாரு சரியா? இப்ப நடக்கக்கூடிய பாடத்துல இருந்து நீ அப்படியே கவனிச்சுக்கோ. ஓகேவா சரையு? பண்றியா? நான் பேசுறது கேட்டுதா? வெரி குட் கேர்ள். சரி, இந்த அக்ஷரம் ட. ட சொல்லு பாக்கலாம். ட. சரி சரி, இதனுடைய அடுத்த அக்ஷரம் பார்க்கலாமா? இதனுடைய அடுத்த அக்ஷரம் இதுதான். சொல்லு பாக்கலாம். சரியா? முதல் அக்ஷரம் ட, இரண்டாவது அக்ஷரம் அழுத்தி சொல்லணும். மூணாவது அக்ஷரம் எழுதுறோம் பாரு, இந்த அக்ஷரம் ட. என்ன சொன்னமா? இதனுடைய அடுத்த அக்ஷரம் பார்க்கலாமா? இதனுடைய அடுத்த அக்ஷரம் இந்த அக்ஷரம் அழுத்தி சொல்லணும். நான் கூட இந்த பசங்க எல்லாம் சொல்றது கஷ்டம் இல்லை, ரொம்ப அழுத்தி நல்லா சொல்றீங்க. வெரி குட். அடுத்த அக்ஷரம் இந்த அக்ஷரம் பார். இந்த அக்ஷரம் சரியா? வெயிட் வெயிட், சொல்ல வேண்டாம். சொல்லு பார்க்கலாம். வெரி குட். சாதாரணமா சொன்ன போதும். சரியா? அடுத்த டாபிக் போலாமா? நாலாவது டாபிக் போலாமா? வெரி குட். இப்போ இந்த அக்ஷரங்கள்ல இருந்து ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுறதா? இப்ப கவனிச்சுக்கோங்க. இது த. த சொல்லு பார்க்கலாம். இப்ப இந்த த அப்படின்ற அக்ஷரத்தை எழுதி எனக்கு டிஸ்பிளே காமிங்க பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ இதுல ஸ்கிரீன்ல நீங்க காமிங்க பார்க்கலாம். நான் எழுதின மாதிரியே அழகா எழுதிருக்கணும். வெரி குட் வெரி குட். எழுத ஆரம்பிச்சுட்டா இந்த பசங்கள்லாம். கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு. அடுத்தது மான்யா எழுதின்னு இருக்க. மான்யா. ஆதித்யா எழுதியாச்சு, கரெக்டா எழுதியிருக்க. கேசவ் எஸ்எம் கேசவ், வெரி குட் பாய் கேசவ், நல்லா எழுதியிருக்கப்பா. மான்யா, உன்னோடது எனக்கு தெரியவே இல்லையே, நீ எழுதினது காமிக்கலையே. ஓகே, இப்பதான் எழுதின்னு இருக்கேன். சரி, ஸ்ரீநிதியோட குட்டியா இருக்கு, நல்லா எழுதியிருக்கம்மா. அடுத்தது இரு ஒரு நிமிஷம் இரு. மான்யாவோடது இப்பதான் டிஸ்பிளேல தெரியறது. ரொம்ப கிட்ட வந்துதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. தெரியறது, என்ன பண்றக்கம்மா. மான்யா, வெரி குட் கேர்ள். அடுத்தது யாரு காமிக்கணும்? ஹரிப்பிரியா எஸ்எம் எனக்கு காமிக்கவே இல்லையேம்மா. தயா நாராயணன் எழுதிட்டீங்களா இந்த லெட்டரை? வெரி குட். அனிருத், எஸ் அனிருத் எழுதியாச்சு. அபிக்னதா எழுதியாச்சு. ராகவசிம்மன் எழுதியாச்சு, நல்லா எழுதியிருக்கப்பா. வெரி குட். சரி, இந்த அக்ஷரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா சரியா? சரி,
இதுக்கு அடுத்த அக்ஷரம் போகலாமா? இந்த அக்ஷரம் புரியுறதா? புரியுறது அடியேன். வெரி குட், வெரி குட். ஒருவேளை யாருக்காவது புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன். புரியுறதா? ரெண்டாவது அக்ஷரம். இந்த அக்ஷரத்தை அப்படின்னு அழுத்தி சொல்லணும். சரியா? இந்த அக்ஷரத்தை எப்படி சொல்லணும்? வெரி குட், நல்லா சொல்லுங்க. சரி, இந்த அக்ஷரத்தை எழுதியாச்சான்னு பார்க்கலாம். அடடே, ஆதித்யா எழுதியாச்சு, கிருத்தஜன் எழுதின்னு இருக்கா, மான்யா எழுதின்னு இருக்கா. அடடே, கிருத்தஜன் எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்ரீநிதி எழுதியாச்சு. வெரி குட் ஸ்ரீநிதி. அடுத்தது தயாநாராயணன் எழுதியாச்சு. ஹரிப்பிரியா. தென் சரையு. சரையு எழுதியா? சரையு வெரி குட். எழுதியாச்சு. ஆனா எனக்கு தான் சரியா தெரியவே இல்லை. ஒண்ணு கொஞ்சம் கிட்ட எடுத்து வந்து காமிக்கணும் அந்த பேப்பரை. சரி. அடுத்தது அடடே, எஸ் அனிருத்தி எழுதியாச்சு, அபிக்னதா எழுதியாச்சு. ராகவசிம்மனுடைய போர்டு சரியா தெரியல. ராகவசிம்மன் இப்பதான் எடுத்து வந்து காமிக்கிறான். வெரி குட் ராகவசிம்மன், நன்னா எழுதியிருக்கப்பா. வெரி குட், வெரி குட். வெரி குட். கேசவ், எஸ் எம் கேசவ், நன்னா எழுதியிருக்கப்பா. வெரி குட். இப்போ இந்த ரெண்டு அக்ஷரங்களும் புரிஞ்சுதா? மூணாவது அக்ஷரத்துக்குள்ள போகலாமா? மூணாவது அக்ஷரம் எப்படி எழுதணும்? அந்த த அப்படின்ற அக்ஷரத்தை இப்படிதான் எழுதணும். புரியுதா? இந்த அக்ஷரத்தை எழுதியாச்சா? எழுதியாச்சு. கிருத்தஜன் எழுதியாச்சு. ஆதித்யா எழுதியாச்சு. ஸ்ரீநிதி எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட். அடுத்தது மான்யா எழுதின்னு இருக்கா. சரையு. தென் அதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த பசங்க ஒண்ணு எழுதி முடிக்கல. தயாநாராயணன் எழுதியாச்சு. அனிருத் எஸ் எழுதியாச்சு. அபிக்னதா எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட். என்னம்மா? என்னதுமா? சரையு எழுதியாச்சு. யாரும் இப்ப ஏதோ சொன்னாரு, எனக்கு சரியா கேட்கவே இல்லையே. அந்த செக்ஷனுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாவ், வெரி குட் கேர்ள். மான்யா தான் பேசிட்டு இருந்ததா? நல்லா எழுதிருக்கமா. வெரி குட் கேர்ள். சரி, அடுத்த லெட்டர் போகலாமா மான்யா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த அக்ஷரம் த அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். புரியுறதா? இங்க பாருங்க. சரிம்மா, எழுதலாம். இப்ப நான் இந்த 4 லெட்டர் ஒன்னா எழுதி காமிக்கிறேன். சரியா? இந்த அக்ஷரம் பிஃபோர் திஸ் அந்த அந்த அடியேன் எழுதியாச்சு. சரிம்மா. சுவாமி பாக்கட்டுமா? வெரி குட், வெரி குட். எழுதியாச்சு. யார் யார் எழுதியிருக்கா? ஸ்ரீநிதி எழுதியாச்சு. அடுத்தது அபிக்னதா எழுதியாச்சு. கிருத்தஜன் எழுதியாச்சு. ஆதித்யா எழுதியாச்சு. கேசவ் எழுதியாச்சு. நல்லா எழுதியிருக்க கேசவ். சரையு எழுதியாச்சு. வெரி குட் கேர்ள் சரையு, நல்லா எழுதியிருக்க. சரையு, நீ அந்த பேப்பர்ல இருந்து நோட்டுக்கு வந்துரு.
பேப்பர்ல எழுதாது, அது முடங்கிட்டே இருக்கும். ராகவ சிம்மன் எழுதியாச்சு, தயா நாராயணன் எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்கப்பா நீங்க எல்லாருமே. அனிருத் எஸ் எழுதியாச்சு. மான்யா நீ இந்த லெட்டர் எழுதியாச்சா? சரி, அடுத்த லெட்டர் போகலாமா? நீங்க எல்லாரும் இந்த லெட்டர் எழுதியாச்சு இல்லையா? எழுதியாச்சு அடியே. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், மிஸ் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பசங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துன்னு இருக்கா. வெரி குட். இப்போ 5வது லெட்டர், இந்த வரிசையில 5வது அக்ஷரம் ந. ந. இந்த ந எப்படி எழுதுறது? ந. சரியா? இப்படிதான் எழுதணும். இந்த அக்ஷரத்தை எப்படி உச்சாரணம் பண்றது, ப்ரொனவுன்ஸ் பண்றது? ந. சரியா? எழுதியாச்சு அடியே. எழுதியாச்சு, எழுதியாச்சு. ஸ்ரீநிதி எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட் ஸ்ரீநிதி. சுவாமி கிருத்தஜன் எழுதியாச்சு. கேசவ் எழுதின்னு இருக்கான் ஒன்னும். சரி, அடுத்தது ஆதித்யா எழுதியாச்சு. ராகவசிம்மன் எழுதியாச்சு. அடுத்தது தயா நாராயணன் எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்கம்மா. இப்போ இந்த நல்லா எழுதியிருக்கம்மா. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த அக்ஷரங்கள் ஹரிப்பிரியா நல்லா எழுதியிருக்கேன். வெரி குட் கேர்ள். இப்ப இந்த அக்ஷரங்கள் எல்லாத்தையும் சாமகன் நீ எழுதினது எனக்கு கரெக்டா தெரியலப்பா. ஒரு தடவை வீடியோ ஆன் பண்ணி கரெக்டா காமி பார்க்கலாம். ஸ்ரீ சாமகன். இப்ப நல்லா தெரியறதுப்பா. வெரி குட். பட்டு இது வேற, இந்த செகண்ட் லெட்டர் தேர்டா வரணும், தேர்ட் லெட்டர் செகண்டா வரணும் சாமகன். ஒரு தடவை செக் பண்ண. அது வந்து மாத்தி. இப்போ இப்போ இந்த 5 அக்ஷரங்களையும் நான் எழுதுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. த த த ந. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. த சரியா? இந்த 5 அக்ஷரங்களை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியறதா? முடியறது அடியேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். வெரி குட். சரி, இதுக்கு அடுத்த டாபிக் போகலாமா? போகலாம் அடியே. சரி, வெரி குட், வெரி குட். போகலாம், போகலாம். சரி, இப்ப நம்ம அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குவிக்கா இந்த 4 லைனையும் ஒரு தடவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டா பாத்துருந்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் க க க க ந ச ச ச ஜ ஜ ஞ ஞ த த த த ந. அடுத்தது த த த த த த த த ந. ந. இப்போ ஒண்ணுன்னா சொல்றேன். 4 லைன் இங்க இருக்கு கண்ணா. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. க க க பட்டு பட்டு. இப்ப நீங்க கவனிக்கணும், சொல்லக்கூடாது. ஜஸ்ட் லிசன். ஓகே? க க க ந ச ச ஜ ஜ ஞ த த த த ந த த த த ந
இந்த அக்ஷரங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுமா? எங்களுக்கு தெரியும். வேக வேகமா சொல்லி சொல்றீங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன். இல்லை எங்களுக்கு தெரியும், அடுத்த டாபிக் போங்க அப்படின்னா போயிடலாம். என்ன சொல்றீங்க? அடுத்த டாபிக் போலாம். அடடே வெரி குட். அடுத்த டாபிக் போயிடலாமா? என்ன விளையாடுறீங்க? ஒண்ணு உட்காந்து வச்சுக்கோ. இப்போ இந்த பக்கம் எழுதல் வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்கப்பா. ஸ்ரீ சாமகன் நல்லா எழுதியிருக்கப்பா. சரி, அடுத்தது 5வது வரிசை. சரியா? இந்த அக்ஷரம் பாரு. இந்த அக்ஷரம் வந்து ப. ப சொல்லு பார்க்கலாம். ப. அதை எடுத்துருமா? சரியா கேட்கலன்னா எடுத்துரு, வேண்டாம். இப்போ யார் யாரெல்லாம் இந்த அக்ஷரம் கரெக்டா எழுதுறீங்களோ, அடடே அந்த குழந்தை எழுதியாச்சு. அபிக்னதா எழுதியாச்சு, ராகவ சிம்மன் எழுதியாச்சு, ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு. அடுத்தது இங்க யார் எழுதியிருக்கா? ஆதித்யா எழுதியாச்சு, கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு. அடுத்தது கேஷவ் எழுதியாச்சு, சரயு எழுதியாச்சு. வெரி குட் சரயு, நோட்டு மாத்தின்ட்டேன். வெரி குட் கேர்ள். அடுத்தது தயா நாராயணன் எழுதியாச்சு. அடுத்தது அனிருத் எஸ் எழுதியாச்சு, நல்லா எழுதியிருக்கம்மா. மான்யா எழுதியாச்சு, வெரி குட் கேர்ள். வெரி குட். ஸ்ரீநிதி, வெரி குட் கேர்ள். சரி, இப்போ இந்த அக்ஷரத்தை எப்படி சொல்லணும்? ப. ப. சரியா? இப்போ இந்த அக்ஷரத்துக்கு அடுத்த அக்ஷரம் போகலாமா? எல்லாருக்கும் இந்த அக்ஷரம் ஞாபகம் இருக்குமா? வெரி குட். அடுத்த அக்ஷரத்துக்கு போகலாம். அடுத்த அக்ஷரம் வந்து இது மாதிரி எழுதணும். இந்த அக்ஷரம் எழுதியாச்சா? இந்த அக்ஷரத்தை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நல்லா எழுதியிருக்கம்மா. அபிக்னதா எழுதியாச்சு, மான்யா எழுதின்னு இருக்கா. அடுத்தது ஸ்ரீநிதி எழுதியாச்சு, சாமகன் ஸ்ரீநிதி இப்பதான் காமிக்கிறா. கரெக்ட், கொஞ்சம் இருட்டா இருக்கு. சாமகன் எழுதியாச்சு. அடுத்தது கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு, வெரி குட். கேஷவ் எழுதியாச்சு. ஆதித்யா எழுதியாச்சு, சரயு எழுதியாச்சு. அடுத்தது தயா நாராயணன் எழுதியாச்சு, அனிருத் எழுதியாச்சு. மான்யா எழுதிட்டியா இந்த அக்ஷரம்? வெரி குட் மான்யா, நல்லா எழுதியிருக்க. மான்யா, நான் உனக்கு ஒரு சஜஷன் கொடுக்கட்டுமா? நீ அன்ரூல்டுல எழுதாத மான்யா, ரூல்டு நோட்டு வச்சுக்கோ. சரியா? அதுல ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றும் நல்லா இருக்கும் உனக்கு. ஓகே, வெரி குட். வெரி குட், வெரி குட். சரி, இப்போ நம்ம 2 அக்ஷரங்கள் பார்த்தோம். முதல் அக்ஷரம் ப. இந்த அக்ஷரம் அழுத்தி சொல்லணும். 3வது அக்ஷரம் போகலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 3வது அக்ஷரம் ப. ப சொல்லுங்க பாக்கலாம். ப. ப. இந்த அக்ஷரத்தை கரெக்டா எழுதிட்டீங்களா? காமிங்க பாக்கலாம். எழுதிட்டியா? கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு, ஆதித்யா எழுதியாச்சு, சரயு எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட் ஆதித்யா, நன்னா எழுதியிருக்கப்பா. ஹேண்ட் ரைட்டிங் நன்னா இருக்கு. தயா நாராயணன் எழுதியாச்சு. அடுத்தது ராகவ சிம்மன் எழுதியாச்சு, ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு, அபிக்னதா எழுதியாச்சு, ஸ்ரீநிதி எழுதியாச்சு. அதுக்கப்புறமா கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு, கேஷவ எழுதியாச்சு. வெரி குட், நல்லா எழுதியிருக்கீங்க. இந்த அக்ஷரத்தை எப்படி உச்சரிக்கணும்? ப. ப.
சொல்லு பார்க்கலாம். பா அடுத்த அக்ஷரம் போகலாமா? போகலாடி. சரி, அடுத்த அக்ஷரம் வந்து ப. ப. சொல்லு பார்க்கலாம். பா ஆ ப. கிருத்தஜ்ஞம் எழுதியாச்சு. ஆதித்யா எழுதியாச்சு. ஆதித்யா கரெக்டா காமிக்கும்போது யாரோ கரெக்டா காமிச்சிட்டப்பா. ப நல்லா எழுதியிருக்கப்பா. அடுத்தது தயாநாராயணன் எழுதியாச்சு. அபிக்னதா எழுதியாச்சு. மான்யாவோட வீடியோ தெரியல. அடுத்தது ராகவ சிம்மன். ராகவ சிம்மனுடைய ஸ்ரீநிதி எழுதியாச்சு. ராகவ சிம்மன் இப்பதான் காமிக்க போறான். வெரி குட் ராகவ சிம்மன். கிட்டவா? வெரி குட், நன்னா எழுதியிருக்க. வெரி குட். கேசவ் எழுதியாச்சு. நன்னா எழுதியிருக்கப்பா. நன்னா எழுதிக்கோ. வெரி குட். இப்போ அடுத்த அக்ஷரம் போகலாமா? இது யாரோடது? அனிருத். எஸ், வெரி குட். நல்லா எழுதியிருக்கப்பா அனிருத். சரி, அடுத்த அக்ஷரம் போகலாமா? ரெடியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த அக்ஷரம் வந்து ம. ம. இந்த போர்டு கரெக்டா தெரியறதா உங்களுக்கு எல்லாம்? ம. சரி, யார் யார் எழுதிட்டா பார்க்கலாமா? செக் பண்ணலாமா? அபிக்னதா எழுதியாச்சு. அடுத்தது ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு. ராகவசிம்மன் எழுதியாச்சு. வெரி குட். அடுத்தது கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு. ஆதித்யா எஸ்எம் எழுதியாச்சு. கேஷவ் எழுதியாச்சு. வெரி குட். அடுத்தது தயாநாராயணன் எழுதியாச்சு. சரையு எழுதியாச்சு. வெரி குட், வெரி குட். நல்லா எழுதியிருக்கம்மா. வெரி குட். மான்யா, நீ எழுதி முடிச்சிட்டியா இந்த அக்ஷரம்? காமி. இன்னும் எழுதலாடி. சரிப்பா, எழுதுறியா? நான் வெயிட் பண்றேன் உனக்காக. வெரி குட் மான்யா. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ சாமகன் நன்னா எழுதியிருக்கப்பா. ஆனா நீ இப்படி காமிக்கிறதுக்கு பதிலாக இப்படி காமிக்கிற, எனக்கு இப்படி தெரியறது. வெரி குட். இப்ப நல்லா தெரியுது. ஸ்ரீ சாமகன் நல்லா எழுதியிருக்கப்பா. மான்யா எழுதிட்டியா? வெரி குட். வெரி குட். யாரு? ஸ்ரீநிதி அடியே. ஸ்ரீநிதி காமி. வெரி குட் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஸ்ரீநிதி கொஞ்சம் உனக்கு லெஃப்ட் சைடு தள்ளு. லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு, உனக்கு லெஃப்ட் சைடு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நல்லா எழுதியிருக்கம்மா. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த 5 அக்ஷரங்கள் ஒரு தடவை பார்த்துடலாமா? இப்ப பாரு, இந்த ப, 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 ம, ப, 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 ம. சொல்லு பார்க்கலாம். கரெக்டா சொல்லு பார்க்கலாம். ப, வெரி குட். இப்போ நம்ம 5 வரிசைகள் பார்த்திருக்கோம். ஒரு வரிசையிலையும் 5 லெட்டர் இருக்கு. நம்ம மொத்தம் 25 லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். அந்த 25 லெட்டர்ஸ் இப்ப நான் காமிக்கிறேன். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன். லிசன் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க பாரு. க, 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 ந, ச, ச, ஜ, ஜ, ஞ, த, 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 ண, த, 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 ண. அடுத்தது ப, 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 ப,
இப்போ இந்த 5 வரிசையிலையும் எனக்கு டவுட் இருக்கு, சரியா தெரியல, ஒரு தடவை சொல்லித்தாங்கோ. இந்த பர்டிகுலர் லெட்டர் தான் எனக்கு தெரியல. இது மாதிரி யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம், நான் சொல்லித்தரேன். சொல்லுப்பா. நம்ம வந்து ஸ்மூத்தா சொல்றது அப்படி சொல்றது 4வது வரிசையில இருக்கா 5வது வரிசையில இருக்கா அடியன்? அதாவது ஸ்மூத்தா சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் எல்லா வரிசையிலுமே இருக்கு, புரியுதா? என்ன லெட்டர்ஸ்னா இது பாரு, இங்க நான் ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு சர்க்கிள் பண்றேன் பாரு, இத பாரு. இத வந்து சாஃப்டா தான் சொல்லணும். இந்த லெட்டர் எல்லாத்தையுமே சாஃப்டா தான் சொல்லணும். க ச த த சாஃப்டா தான் சொல்லணும். இதே மாதிரியே 3வதா இருக்கக்கூடிய எந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்ஸ் எல்லாமும் சாஃப்டா தான் சொல்லணும். க ஜ ட த இதெல்லாம் சாஃப்டா தான் சொல்லணும். எதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்? 2வது 4வதா இருக்கு பத்தியா, இததான் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. ஃபர்ஸ்டும் 3ர்டும் சாஃப்ட், 2ண்டும் 4த்தும் ஹார்டா சொல்லணும். புரிஞ்சதா அடியன்? DA வந்து ட, DH வந்து த, அது த வந்து எக்ஸலென்ட். நல்லா சொன்ன நீ. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? வெரி குட், வெரி குட், வெரி குட் பாய், வெரி குட் பாய். சரி, அடுத்தது ஒரு 4 குட்டி குட்டி லெட்டர்ஸ் இருக்கு, உங்களை மாதிரியே குட்டி குட்டி லெட்டர்ஸ். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான லெட்டர்ஸ் கூட. அதை மட்டும் கத்துண்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். உங்களுக்கு ஓகேவா? சரி. இந்த 4 லெட்டருமே ரொம்ப சாஃப்டான லெட்டர்ஸ், உங்க எல்லாரையும் மாதிரி. யா சொல்லு பார்க்கலாம். யா. இந்த யா அப்படின்ற அக்ஷரத்தை எல்லாரும் எழுதிட்டீங்களா? யா. வெரி குட். அவிக்னதா எழுதியாச்சு. அடுத்தது கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு. ஆதித்யா எழுதியாச்சு. தயாநாராயணன். தயானந்தன் கொஞ்சம் உன்னுடைய அந்த நோட்டுக்கு இறக்குக்கண்ணா, ஒண்ணு கொஞ்சம் அப்படி வச்சுக்கோ, கரெக்டா இருக்கு. இப்பதான் எழுதியாச்சு. வெரி குட். ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு. ராகவசிம்மன். ராகவசிம்மன். எனக்கு அந்த கேமரா சரியாவே தெரியலையே, கரெக்டா காமி. நீதான் ஃபுல்லா தெரியுறா பட்டு. வெரி குட். இப்ப தெரியாது. வெரி குட், நல்லா எழுதியிருக்க. கிருத்தஜ்ஞன் எழுதியாச்சு. கேசவ் எழுதியாச்சு. ஆதித்யா எழுதி முடிச்சிட்டியாப்பா இந்த லெட்டர்? காமி பார்க்கலாம். வெரி குட், எழுதியாச்சு. சரி, அடுத்தது இப்ப நம்ம அப்படின்ற லெட்டர் பார்த்தோம் இல்லையா, அத சாஃப்டா சொல்லணும். இருப்பா, இது யாரு? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி எழுதியாச்சு. ஸ்ரீநிதி வெரி குட், நல்லா எழுதியிருக்க. அடுத்தது அப்படின்ற லெட்டர் பார்த்தோம். இந்த அப்படின்ற லெட்டர் சாஃப்டா சொல்லணும், சரியா? க்கு அடுத்த லெட்டர் என்னதுன்னா ர. ர, சரியா? ர சொல்லு பார்க்கலாம். ர. இந்த மாதிரி ஸ்ரீநிதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? வெரி குட், வெரி குட். சரி, யார் யாரெல்லாம் எழுதியாச்சு? அடடே, அதுக்குள்ள எழுதியாச்சு. தயாநாராயணன் எழுதியாச்சு. அடுத்தது ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு. அபிக்னதா எழுதியாச்சு. ஹரிப்பிரியா எழுதியாச்சு. வெரி குட்.
அடுத்தது கேசவ் எழுதியாச்சு, கிருத்தஜன் எழுதியாச்சு, ஆதித்யா எழுதியாச்சு. நல்ல பசங்க இந்த பசங்க வேக வேகமா முடிச்சுட்டு வந்துடுறாப்பா. நானும் எழுதிதான் அடியேன். அடடே வெரி குட் ஸ்ரீநிதி, வெரி குட். மான்யா யா ரா நம்ம எழுதியிருக்க, வெரி குட் கேர்ள். சரி, அடுத்தது இப்போ ய ர பார்த்த உடனே அடுத்த லெட்டர் வந்து ல. ல அந்த அக்ஷரம் எப்படி எழுதுறது? இப்படிதான் எழுதணும். ல எழுத பார்க்கலாம். ல. அடரே அதுக்குள்ளேயும் எழுதி முடிச்சுட்டாப்பா இந்த பசங்க. வெரி குட். அபிக்னதா எழுதியாச்சு, ஸ்ரீநிதி எழுதியாச்சு, வெரி குட். மான்யா, அட இவ்வளவு வேகமா மான்யா, வெரி குட் கேர்ள், எழுதியாச்சு. ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு. அடுத்தது கிருத்தஜன் எழுதியாச்சு. ஹரிப்பிரியா எழுதிட்டு இருக்கா இப்போ. அடுத்தது கேசவ் எழுதியாச்சு, ஆதித்யா எழுதியாச்சு, சரையு எழுதியாச்சு, வெரி குட், நல்லா எழுதியிருக்கம்மா. தயா நாராயணன் எழுதியாச்சு. ஸ்ரீநிதிக்கு தூக்கம் வந்தாச்சு, வெரி குட். இப்ப முடிச்சு விடுறேன், சரியா? அடுத்தது ய ர ல 3 பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் அக்ஷரம் இது வந்து வ, சரியா? இதுதான் வ. சொல்லி பார்க்கலாம். வ. வ. இதை யார் யார் கரெக்டா எழுதியிருக்கான்னு பார்க்கலாமா? வெரி குட். தயா நாராயணன் எழுதியாச்சு. தயா நாராயணன் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டாப்பா. அபிக்னதா எழுதியாச்சு, மான்யா எழுதியாச்சு, இதோ திருப்பி காமிச்சாச்சு. வெரி குட் கேர்ள் மான்யா. யாரால வ, வெரி குட், நல்லா எழுதிட்டேன். ஹரிப்பிரியா எழுதிட்டு இருக்கா, வெரி குட். அடுத்தது கேசவ் எழுதியாச்சு, கிருத்தஜன் எழுதியாச்சு, ஆதித்யா எழுதியாச்சு, சரையு எழுதியாச்சு, வெரி குட், வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்கம்மா. வெரி குட். அடுத்தது ஸ்ரீநிதி, வெரி குட் கேர்ள், எழுதியாச்சு. அடுத்தது ஸ்ரீ சாமகன் எழுதியாச்சு, வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்க. இப்போ இந்த அக்ஷரம் வரைக்கும் இருக்கட்டும். நம்ம கடைசியா பார்த்தது வந்து ய ர ல வ, சரியா? இப்போ இந்த அக்ஷரங்கள் எல்லாம் வந்து மறுபடியும் நீங்க சொல்லி பார்க்கணும், சரியா? இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து அம்மா ஸ்ரீமதி அம்மா வந்து அப்லோட் பண்றா இல்லையா? அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோ லிங்க் எடுத்து திருப்பி ஒரு தடவை பாருங்க. ஏன்னா சம்ஸ்கிருதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே உச்சாரணம் தான், ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் பண்ணுவீங்களா? வெரி குட், வெரி குட். இதோட என்று நிறைவடைந்து ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்சனா. நமஸ்காரம். சுவாமி லாஸ்ட் வீக் கொடுத்தீங்களா சுவாமி டெலிகிராம்? கேட்கலாமா? ஸ்ரீமதி அம்மா எதுவும் கேட்கலாமா? சரியா கேட்கலாமா? இல்ல குழந்தைகள் வந்து லாஸ்ட் வீக் டவர்கம் வரைக்கும் 3 times 5 times எழுதி ஹோம்வொர்க் கொடுக்க சொல்லிருந்தேன். ஆமா, நான் காமிக்கிறேன். சரிடா கரெக்ட். சப்மிட் பண்ணிட்டாடி. நீ சொல்லேடே அடியே. ஒரே நிமிஷம், எல்லா குழந்தையிலும் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இல்ல இல்ல லாஸ்ட் வீக் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் இல்லையா? டவர்கம் வரைக்கும் 5 times எழுத சொல்லி எல்லாருமே எழுதி சப்மிட் டெலிகிராம்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தா எல்லாரும் குழந்தை. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தன்யோஸ்மிமா, தன்யோஸ்மிமா, தன்யோஸ்மி. அவர் மியூட் பண்ணிட்டார். வெரி குட். விஜயலட்சுமி எழுதியிருக்கா அடியன்.
ஹரிப்பிரியா ஹரிப்பிரியா நன்மை எதிர்க்க ஹரிப்பிரியா KS ஹரிப்பிரியா 100 out of 100 வெரி குட். சரி, இப்போ நான் அடியன் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். தன்யோஸ்மி தன்யோஸ்மிமா தன்யோஸ்மி. அடியேனும் தன்யோஸ்மி சுவாமி.